ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனிங் ஆன் டு வீல்ஸ். தப்பான டைமில் கரெக்டாக வீடியோ போடுறேன்னு எனக்கே நல்லா தெரியுது. இருந்தாலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் போன வாரம் நடந்த அசன் மோட்டோ ஜிபியை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் மோட்டோ ஜிபி பேடாக்க சுற்றி இன்னும் முக்கியமான என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அசன் ஜிபியை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிற அளவு பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் நடக்கலை. பெக்னாயா தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாமினண்ட்டாக ஃப்ரீ ப்ராக்டிஸ்லேருந்து குவாலிஃபிகேஷன்லேருந்து ஸ்ப்ரிண்ட் ரேஸ், மெயின் ரேஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே P1 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ட்டினுக்கும் பெக்னாயாக்கும் உள்ள சாம்பியன்ஷிப் கேப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்மியாக இருக்குது. வெறும் இப்போ 10 பாயிண்ட் தான் 2 பேர்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் மார்க்கஸ்க்கும் மார்ட்டினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் பேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹோவே மார்ட்டின் அண்ட் ஃப்ரான்செஸ்கோ பெக்னாயா இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவு தான் நடக்க போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸ், அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த மெயின் ரேஸ், இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹோவே மார்ட்டினால் செகண்ட் பிளேஸ்க்கு மேலே மேக்ஸிமமாக எதுவுமே பண்ண முடியல. ஹோவே மார்ட்டினே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பெக்னாயாவை என்னால் இந்த ட்ராக்கில் கேட்ச் பண்ண முடியாது, இதுதான் என்னோடய மேக்ஸிமம் லெவல் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும், பெக்னாயா கிட்ட என்னோட ஒரு லெவல் பெட்டராக இருந்திருக்காங்க இந்த ட்ராக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ட்டின். அது மட்டும் இல்லாமல் சண்டே நடந்த மெயின் ரேஸில் மார்ட்டினுக்கு பார்த்தீங்கன்னா 3 பிளேஸ் கிரிட் பெனால்ட்டி கொடுத்துருந்தாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் ஃபெர்னாண்டஸ் ட்ராக்கில் லேப் டைம் போடும்போது அந்த இடத்துல ஸ்லோவாக பைக்கை ஓட்டிட்டு போனாங்க மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டினுக்கு வந்து 3 பிளேஸ் கிரிட் பெனால்ட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த சண்டே நடந்த மெயின் ரேஸை பொறுத்த வரைக்கும் அசன் ஜிபியில் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர்த்துக்கு நடந்த பேட்டில் தான். ஃபேபியோ டி அன்டோனியோ, மார்க் மார்க்கஸ், மேவரிக் வினியாலிஸ், அப்புறம் எனையா பஸ்டனி இவங்க 4 பேர்த்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டில் நடந்துச்சு. இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் ஸ்லோ பண்ணி எல்லா ரைடர்ஸையும் முன்னாடி விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபேபியோ டி அன்டோனியோவும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் டயரோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லோவஸ்ட் லெவல் எவ்வளவோ அவ்வளோதான் எல்லா ரைடர்ஸுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரெஷர் கம்மி பண்ண டயரோட கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இதனால் கிரிப்பும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ கிரிப் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவு எல்லா ரைடர்ஸுமே டயர் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மார்க் மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜிபியில் இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மோட்டோ ஜிபி பைக்கோட டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வச்சுருப்பாங்க. தேவைப்படுறதுக்கும் கம்மியான லெவலுக்கு ப்ரெஷர் போச்சு அப்படின்னா அந்த ரைடருக்கு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட் பெனால்ட்டி வந்துடும். ஸோ மார்க் மார்க்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டேஷ்போர்ட்லேயே டயர் ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு அப்படின்னு காமிச்சிருக்கு போல். உடனே மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அவங்களோட மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் மோட்டோ ஜிபி ரைடர்ஸ் எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் பின்னாடியே இன்னொரு ரைடர் போகும்போது அந்த பின்னாடி வரவங்களோட டயர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸ் வந்து ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக முயற்சியில் தான் ஃபேபியோ டி அன்டோனியோ வேணும்னே முன்னாடி விட்டுட்டு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்க. ஸோ அதனால் மார்க் மார்க்கஸோட பைக்கோட ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி கம்மியாக இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் மார்க் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபேபியோ டி அன்டோனியோவை வேணும்னே முன்னாடி விட்டுட்டு மார்க்கஸ் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போனாங்க டயர் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேபியோ டி அன்டோனியோவுக்கும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் வந்துடுச்சு. அதனால் ஃபேபியோவும் பார்த்தீங்கன்னா மார்க் மார்க்கஸை முன்னாடி விடுறதுக்கான முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 3 ரைடர் ஃபேபியோ டி அன்டோனியோவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. மார்க்கோ பெஜிக்கி ஃபேக்ட்ரி அப்ளிகேஷனுக்கு சைன் பண்ணி என்ன தான் இந்த வீக்கெண்டை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே மார்க்கோ பெஜிக்கிக்கு இது ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா மார்க்கோ பெஜிக்கி பார்த்தீங்கன்னா அந்த GP23க்கு அடாப்டே ஆக முடியல. மார்க்கோ பெஜிக்கியும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் இந்த அசனில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ பெஜிக்கி ஒரு அன்ஸ்டாப்பபிளாக இருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. மார்க்கோ பெஜிக்கி பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அப்ரிலியாக போகும்போது ஃபார்ம் அவுட்டாக போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் மார்க்கோ பெஜிக்கி பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு ப்ராப்பராக அடாப்ட் ஆகி ப்ராப்பரான செட்டிங்ஸ் கண்டுபிடிச்சி மறுபடியும் ஒரு டாப் ஸ்டெப்புக்கு வருவாங்கன்னு நம்பலாம். அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2025 அண்ட் 2026 இந்த 2 வருஷத்துக்குமே பார்த்தீங்கன்னா கிரெசினி ரேசிங் கூட சைன் பண்ணிட்டாங்க கான்ட்ராக்ட். ஸோ அடுத்த 2 வருஷத்துக்கு அலெக்ஸ் மார்க்கஸை கிரெசினி கலர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். கடைசி 2 வருஷமே அப்ரிலியா பார்த்தீங்கன்னா இந்த அசன் ட்ராக்கில் பட்டை கிளப்புச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும். வெறும் மேவரிக் வினியாலிஸ்க்கு ஒரு போடியம் ஃபினிஷ் மட்டும் தான் கிடச்சிது, அதுவும் ஸ்ப்ரிண்ட் ரேஸில், மெயின் ரேஸில் கிடையாது. ஸோ இந்த அசன் ஜிபி பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும் அப்ரிலியாவுக்கு.
Yamahaக்கும், Hondaக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய கன்செஷன் கிடைச்சிருக்கு. அந்த கன்செஷன்ல பார்த்தீங்கன்னா, Yamaha கம்ப்ளீட்டா ஒரு புது இன்ஜின டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புது இன்ஜின தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசன் ஜிபில யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேபியோ குவார்டராரோவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைச்சதுன்னே தான் சொல்லணும். அலெக்ஸ் ரின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தாங்க. பட் ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேபியோ குவார்டராரோ பார்த்தீங்கன்னா, அந்த Q2ல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அலெக்ஸ் ரின்ஸும் தான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கிரிட் பொசிஷன் இல்லாதனால ரேஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இம்ப்ரூவ்மென்ட் காட்ட முடியல. பட் ஆனா ஹோண்டாவோட கம்பேர் பண்ணும்போது Yamaha பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். Yamahaவோட டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, முன்ன இருந்தத விட கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். KTMலயும் பார்த்தீங்கன்னா, இந்த அசன் ஜிபில சொல்லிக்கிற அளவு ஒண்ணும் பெருசா நடக்கல. சொல்லிக்கிற அளவு இந்த பைக் பார்த்தீங்கன்னா, அசன்ல பெர்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். அண்ட் அப்புறம் இன்னொன்னு பர்சனலா நான் ஒரு விஷயம் MotoGP பார்க்கும்போது நோட் பண்ணேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாலேட்ஜா மட்டும் தான் ஷேர் பண்றேன். இது ஒண்ணும் பெரிய நியூஸ்லாம் கிடையாது. ஃபேபியோ டி ஜெரன்டோனியோ யூஸ் பண்ற ஏரோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸ் யூஸ் பண்றதோ, இல்ல மார்க்கோ பெசேக்கி, அலெக்ஸ் மார்கஸ் இவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஏரோடைனமிக்ஸ். அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேபியோ டி ஜெரன்டோனியோட டவுன்வாஷ் டக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும். இதுவே மார்க் மார்கஸோடது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கும். இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். போன வருஷம் சீசனோட ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஏரோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே போன சீசனோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக்ஸே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ ஃபேபியோ டி ஜெரன்டோனியோ மட்டும் பார்த்தீங்கன்னா, போன சீசனோட கடைசீல என்ன ஏரோடைனமிக் யூஸ் பண்ணாங்களோ, அந்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்த எல்லா ரைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்கில டுக்காட்டி ஃபேக்டரி டீம் என்ன ஏரோடைனமிக் யூஸ் பண்ணாங்களோ, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இத ஜஸ்ட் நான் சும்மா நோட் பண்ணேன். அத உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அடுத்ததா வேர்ல்ட் சூப்பர் பைக் சாம்பியன் டோப்பர் ராஸ்கெட்லில் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் HRC கூட வரலான்ற ஒரு ஐடியால இருந்தாங்க. பட் ஆனா அது நடக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டோப்பர் ராஸ்கெட்லில் பார்த்தீங்கன்னா, BMW அக்ரி பண்ணா மட்டும் தான் அவங்களால MotoGPக்கு மூவ் ஆக முடியும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணி வரணும் அப்படின்னா 2 சைடுமே அக்ரி பண்ணா மட்டும் தான் அது முடியும். இதனால டோப்பர் ராஸ்கெட்லில் பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் MotoGPக்கு போக வேணாம். மேபி 2026ல வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, Moto2ல பொறுத்தவரைக்கும் ஜேக் டிக்சன் வந்து ரொம்ப நாளா அந்த கேட்டகரியில இருக்காங்க. MotoGP வரணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போதுமான அளவு இல்லாதனால அது நடக்கவே இல்ல. இந்த வருஷம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே புவரா இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த வருஷம் டேவிட் அலன்சோ பார்த்தீங்கன்னா, ஜேக் டிக்சன அந்த டீம்ல ரிப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்ற மாரி சொல்றாங்க. அலெக்ஸ் எஸ்பார்கோ பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட MotoGP விட்டு ரிட்டயர் ஆக போறாங்க. ஆனா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் எஸ்பார்கோ ஹோண்டா கூட டெஸ்ட் ரைடரா சைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் கடைசியா இந்த வீடியோவோட முக்கியமான டாபிக் உள்ள போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரமாக் வந்துட்டு அடுத்த வருஷத்துலருந்து டுக்காட்டி கூட கன்டின்யூ பண்ண போறதில்ல அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 7 வருஷத்துக்கு Yamaha கூட சைன் பண்ணிட்டாங்க. இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு தான். ஆனா அது மட்டும் இல்லாம ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். நான் இத பத்தி ஒரு மீம் கூட போட்டிருந்தேன். ஆனா அந்த மீம்ல நெறைய மார்க் மார்கஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கீழ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மீம் வந்துட்டு அந்த அளவு கரெக்ட்டா இல்ல. அது மட்டும் இல்லாம டுக்காட்டி வந்து மார்க் மார்கஸ் சூஸ் பண்ணது ஒரு நல்ல சாய்ஸ் தான். அது மட்டும் இல்லாம மார்க் மார்கஸ்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னதான் மார்க் மார்கஸ டுக்காட்டி சைன் பண்ணியிருந்தாலுமே, இன்னொரு சைடு பிரமாக்க லூஸ் பண்ணது தான் டுக்காட்டியோட இப்போ ஒரு பெரிய லூஸா நான் பார்க்குறேன். அதனால தான் நான் அந்த மீம ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா டுக்காட்டி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, மார்க் மார்கஸ் இன்னும் 2 வருஷம் கழிச்சு டுக்காட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா பிரமாக் அப்படி விட்டுட்டு போற டீம் கிடையாது. அப்படி விட்டுட்டு போற மாரி இருந்தா பிரமாக் எப்பயோ டுக்காட்டி விட்டுட்டு போயிருக்கும். கடந்த 20 வருஷமா டுக்காட்டியோட கஷ்ட காலத்துல டுக்காட்டி கூடவே இருந்த ஒரு டீம் தான் பிரமாக். இதில பார்த்தீங்கன்னா, மார்க் மார்கஸோட ஃபால்ட் எதுவுமே கிடையாது. இதில முழுக்க முழுக்க ஃபால்ட் முழுசா பார்த்தீங்கன்னா, டுக்காட்டி மேலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, இந்த சிச்சுவேஷன பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா ஹேண்டில் பண்ண தெரியாம எல்லா ரைடர்ஸையும் வெளிய விட்டு, முக்கியமா ஒரு லாயலான டீமையும் வெளிய விட்டாங்க. பிரமாக் பாஸ் கூட பார்த்தீங்கன்னா, கடைசி சில நாட்களாவே டுக்காட்டில பார்த்தீங்கன்னா, எங்கள வேற ஒரு ஆளா தான் பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த கேரேஜுக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ உருவாக்கியிருக்குன்னே சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிரமாக்கோட பாஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டுக்காட்டியோட ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா, புது புது யங் டேலண்ட்ட MotoGPக்குள்ள கொண்டு வரது தான். ஆனா இதுக்கு மேல டுக்காட்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே பார்த்தீங்கன்னா, யங் ரைடர்ஸ MotoGPக்கு ப்ரமோட் பண்ணி, அவங்கள டெவலப் பண்ணி ஃபேக்டரி டீமுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான். ஆனா டுக்காட்டிக்கு கிட்ட இதுக்கு மேல அது வேலைக்கு ஆவாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நாங்க இப்ப Yamahaக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பிரமாக்கோட பாஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2022லயும் பார்த்தீங்கன்னா, எனையா பாஸ்டினிக்கும் மார்ட்டினுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக்டரி சீட்டுக்கான பேட்டில் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்ட்டினுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு சப்போர்ட் குடுக்கல டுக்காட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா டுக்காட்டி பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜின பெக்னாயாக்கு ஏத்த மாரி டெவலப் பண்ண சொல்லி குடுத்துட்டாங்க. மார்ட்டின் வந்து விக்டரிக்கோ, இல்ல சாம்பியன்ஷிப்க்கோ ஃபைட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டுக்காட்டி இன்டென்ஷனலா சொல்லிட்டாங்க. அதனால மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அந்த இன்ஜின டெவலப் பண்றதுல ஃபோகஸ்டா இருந்தாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்ட்டின சீட் பண்ணி அந்த பிளேஸ எனையா பாஸ்டினிக்கு டுக்காட்டி குடுத்துட்டாங்க.
அது மட்டும் இல்லாம போன வருஷமும் பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் கிட்டத்தட்ட சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா கட்டார்ல நடந்த அந்த ஒரு எலக்ட்ரானிக் இஷ்யூவ பத்தி இன்னும் தெளிவான விளக்கம் டுகாட்டி சைடும் சரி, மெஷலின் சைடும் சரி, இன்னும் தெளிவான ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா, பிரெமாக்கு குடுக்கவே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் மொரட்டு ஃபார்ம்ல இருக்காங்க. சாம்பியன்ஷிப்பையும் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. போல் பொசிஷனு, ஸ்ப்ரிண்ட் வின்னு, மெயின் ரேஸ் வின்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையுமே பண்ணியும் மார்ட்டின பார்த்தீங்கன்னா, டுகாட்டி சூஸ் பண்ணல அப்படின்னா, டுகாட்டிக்கு வந்து யங் டேலண்ட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ஃபிலாசபிலேருந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி டுகாட்டியோட பாஸே வந்து அவங்களோட ஓனா இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, MotoGP அண்ட் TNT ஸ்போர்ட் இது 2 சேனல்லயுமே டெலிகாஸ்ட் ஆகிருந்துச்சு. இப்ப நான் சொன்னது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பிரமாக்கோடைய பாஸ் பாலோ கம்பனோட்டியே பார்த்தீங்கன்னா, அசன் ஜிபி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் டெலிகாஸ்ட்ல இன்டர்வியூ குடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, MotoGP அண்ட் TNT ஸ்போர்ட் இவங்க 2 பேருமே வந்து Facebook அண்ட் Instagram பேஜ்லயும் அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை மறுபடியும் போய் தேடி பார்த்தா, அந்த இன்டர்வியூ வந்து டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஏன்னு இன்னும் தெரியல. ஒருவேளை பிரமாக் பாஸோட இந்த இன்டர்வியூ வந்துட்டு ஃபேன்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னா, டுகாட்டி மேல ஒரு நெகட்டிவ் ஷேடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றனால தான் அந்த இன்டர்வியூ டெலீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் எங்கேயாவது அந்த லிங்க் தேடி பார்க்குறேன். பிரமாக் பாஸோடைய ஃபுல் இன்டர்வியூ கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா நான் கமெண்ட்ல போட்டு பின் பண்றேன். பிரமாக் வெளிய போறதுக்கு இது மட்டுமே ஒரு காரணம் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பிரமாக் கிட்ட இப்ப 2 ஃபேக்டரி ஸ்பெக் பைக் இருக்கு. அதிலிருந்து ஒரு பைக் எடுத்து VR46க்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டுகாட்டி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணம்னு தான் சொல்லணும். ஏன்னா VR46 பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரி பைக்குக்கு ரொம்பவே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல பிரமாக் கிட்ட இருந்து ஒரு பைக் எடுத்து VR46 குடுக்குறதும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லணும். இதுவே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரமாக்குக்கு Yamaha நெறையா காசு குடுக்குறாங்க. அதனால தான் பிரமாக் பார்த்தீங்கன்னா, Yamahaக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது உண்மை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி டுகாட்டி பார்த்தீங்கன்னா, பிரமாக்கு நல்ல அமௌண்ட் தான் பே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரைடர்ஸோட சேலரியும் பார்த்தீங்கன்னா, டுகாட்டிய தான் பே பண்றாங்க. பிரமாக் பே பண்றது கிடையாது. எல்லா ரைடர்ஸுமே பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டுகாட்டியோட கான்ட்ராக்ட். அதனால டுகாட்டி தான் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப பார்த்தீங்கன்னா, பிரமாக் ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்றனால நெறைய ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப டுகாட்டில பிரமாக்கோட வேலை என்னவோ, எக்ஸாக்ட்டா அதே தான் பார்த்தீங்கன்னா Yamahaலயும். Yamahaலயும் பார்த்தீங்கன்னா, ரைடரோட சேலரிய வந்து Yamaha தான் பே பண்ண போறாங்க. பிரமாக்கு பார்த்தீங்கன்னா, அதில பெருசா எந்த அளவு லாபம் இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா Yamaha பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால ஸ்பான்சர்ஷிப்க்கு பார்த்தீங்கன்னா, பிரமாக்கு தான் ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும். ஸ்பான்சர்ஷிப் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அளவு அடுத்த வருஷமும் பிரமாக்கு வருவாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறியா தான் இருக்க போகுது. ஏன்னா, நீங்க ஒரு நல்ல பைக்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பேர் தேடி வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இதுவே நீங்க ஒரு சுமாரான பைக் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஸ்பான்சரும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா, HRC. பைக் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, ஸ்பான்சர்ஸும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, பிரமாக்குக்கு ஒரு ரிஸ்கியான மூவ்னு தான் சொல்லணும். பிரமாக்கோடைய இந்த ரிஸ்கியான, பிரேவான மூவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருக்காவது MotoGP பிடிக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.